எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சமையல் விலாக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, பைத்தம்பருப்பு போட்டு சௌசௌ கூட்டு அதான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைன்னா, சௌசௌ, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவு பைத்தம்பருப்பு சின்ன டம்ளரில் நான் 3/4 அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். பைத்தம்பருப்பை நல்லா கழுவிட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டதுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற காய்கறி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் மஞ்சப்பொடி போட்டு பெருங்காயத்தூள் போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதான். இது சிம்பிள் ரெசிபி தான், டக்குன்னு செஞ்சிடலாம், ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. அடுத்தது இந்த சௌசௌவோட தோல் எடுத்து வச்சுருக்கேன். அது தொகையல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வேஸ்ட் பண்ணி தூக்கி போட வேண்டாம் இல்லையா? அது கொஞ்சமாக நம்ம உளுந்து, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், கொஞ்சம் புளிலாம் வச்சு தொகையல் மாதிரி அதை செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் நான் அந்த தோலை எடுத்து வச்சுருக்கேன். இந்த குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் அதை நம்ம விட்டுடுவோம். விசில் வந்ததுக்கப்புறம் அதை நம்ம தாளித்து கொட்ட வேண்டியது தான். ஜீரகம் போட்டு தாளிக்கணும், அவ்வளோதான். அது நெக்ஸ்ட்டு மஷ்ரூமில் சூப் பண்ண போகிறேன். அதுக்கு மஷ்ரூம் நல்லா ஃபஸ்ட்டு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற தோலெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நல்லா கழுவிட்டேன். மேலே இருக்கிற தோலை எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா சின்ன சின்னதாக சூப்புக்கு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைஸில் வேணுமோ நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கணும். நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு மஷ்ரூம் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது வின்டர் சீசன் இல்லையா, அதனால் கொஞ்சம் நல்லா பெப்பர்லாம் போட்டு நம்ம சூப் சாப்பிடும்போது நம்ம கோல்டுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தொண்டை வலி அதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வின்டர் சீசனில் மட்டும் அடிக்கடி ஏதாவது ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்டுட்டே இருந்தால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் இன்றைக்கி மஷ்ரூம் சூப் செய்கிறேன். நல்லா கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணி இது செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக நான் பட்டர் ஆட் பண்ணுறேன். பட்டர் போட்டுட்டு மெல்ட் ஆன உடனே வெங்காயம் கொஞ்சம் பூண்டு நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வதக்கிட்டு தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மஷ்ரூம் போட்டு லைட்டாக ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும். அது நல்லா கொதித்து நல்லா சாஃப்டாக ஆகிடும். மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்புக்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ரீம்லாம் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி சாதாரணமாக பட்டரில் போட்டு இந்த மாதிரி வதக்கி செஞ்சு பாருங்கள். நல்லா தான் இருந்தது. மட்டன் சூப் மாதிரி இருந்தது டேஸ்ட். எனக்கு நல்லா இருந்தது. எந்த ஒரு கலர் பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. எக்ஸ்ட்ரா கெமிக்கல் எதுவுமே சேர்க்கல. நார்மலாக இதை மாதிரி தான் செஞ்சால் நல்லா இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். மட்டன் சூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. அது டேஸ்ட் எல்லாமே அப்படி தான் இருந்தது. காரம் மட்டும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. ரொம்ப அதிகமாகவும் வேணாம், கம்மியாகவும் வேண்டாம். அது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்குறீங்கன்னா பார்த்து பெப்பர் போட்டு கொடுங்க. சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் கொதி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதித்தா போதும். கொதி வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தாள் சூப்புக்கு சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் வெங்காயத்தாள் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். சூப் நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடச்சிதுன்னா உங்களுக்கு வாங்கிக்கோங்க. இல்லைன்னா கொத்தமல்லி மட்டும் நம்ம போட்டுக்கலாம். சூப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. பவுலில் போட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். பெப்பர் மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன்.
நெக்ஸ்ட்டு வந்து பவுலில் சூப் ஊற்றி நம்ம பரிமாற வேண்டியதான். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மட்டன் சூப் மாதிரியே இருக்கு இல்லையா? உங்களுக்கு கன்சிஸ்டன்சிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி தான் இருக்கும். டேஸ்ட்டும் அப்படி தான் இருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. நல்லா சூடாக இருக்குது, நல்லா வாசனையாகவும் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அடுத்தது வந்து கூட்டுக்கு வந்து தாளிக்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் விட்டு பெருஞ்சீரகம் வந்து தாளித்து கொட்ட போகிறேன். நல்லா காய் 2 விசில்லே ரொம்ப நல்லா வெந்துடுச்சு. நம்ம காய் வந்து டெய்லி சேர்த்துக்கும் போது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ரைஸ் வந்து கொஞ்சமாக போட்டுட்டு காய்கறி வந்து நிறைய சேர்த்துக்கணும். தேங்காய் எண்ணெயில் தாளிக்கும் போது கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நெய்யிலையும் தாளிக்கலாம். இன்றைக்கி வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டுறேன். அவ்வளோதாங்க, கூட்டு முடிஞ்சிடுச்சு. சிம்பிள் இல்லையா? அடுத்தது கூட்டு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாதத்தில் போட்டு சாப்பிடுவோம், இல்லை தனியாக காய் எடுத்து சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து பொரியல் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன், ஜீரகம் போட்டுக்கிறேன், அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா நம்ம கேபேஜ் பர்பிள் கலர், அதையும் கொஞ்சமாக வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டு, வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு பச்சை மிளகாய் போட்டுட்டு அப்புறமா காய்கறி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து விடணும். அவ்வளோதான், ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தெளித்து விடணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு 8 நிமிஷத்தில் வெந்துடும். அது ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை, கொஞ்ச நேரம் வேக வச்சாலே போதும். பொரியல் வந்து ரெடி ஆகிடும். நல்லா இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக. குழந்தைங்களுக்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி. சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சுண்டல் வந்து பச்சைப்பயிறு சுண்டல் வந்து வச்சுருக்கேன். கூட்டு, பொரியல், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கேபேஜில் பொரியல். ரைஸ் வந்து கொஞ்சமாக தான் போட்டுக்கிறேன். எனக்கு காய்கறிலாம் சாப்பிட்டாலே வயிறு ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அதனால் ரைஸ் வந்து கம்மியாக தான் எடுத்துப்பேன். ரைஸ் கூட ஃபஸ்ட்டு பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிடுவேன். ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.